ஹலோ கைஸ், நான் உங்கள் டோபி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்ளேட் இல்லவே இல்லை. அதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன்ல, அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு புது ஸ்டேடியம் வாங்கியிருக்கோம். அது யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கேமராவில் இப்போ தெரியறது ஒரே ஒரு பேர் தான். அது என்ன பேர் அப்படி என்று கேட்டீர்கள் என்றால், பிளேட் கிங் பேஸ். அதாவது அவங்க கிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பேப்ளேட் ஸ்டேடியத்தை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டேடியம் இல்லாத ஒரு யூடியூப் சேனலில் இருந்த நம்ம ஸ்டேடியம் க்ரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் புது ஸ்டேடியம் வாங்குற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இன்னும் நம்ம இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண வேண்டியதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை தட்டி விட்டு சுண்டி விட்டு போங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை ட்ரிப். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே என்னாண்ட எவ்வளோ பெரிய ஸ்டீல் சாமான் இருக்குதுன்னு ஒன்று வச்சுருந்தேன். அது எங்கே போச்சுன்னு தெரில. தேடி எடுத்துன்னு வந்து கிழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வர மறந்தேன். அப்புறம் கத்தி எடுத்துகிட்டு வந்து பிக்கும் போது, அதாவது கிழிக்கும் போது இது பண்ண மறந்தேன், ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் லுக் நீங்களே பாருங்கள். கத்தி எடுத்து வந்து பிரிக்கும் போது ரெக்கார்ட் பண்ணணுன்ற அறிவு கூட இல்லாமல் நான் பிரிச்சிருக்கிறேன், மன்னிச்சிக்கோங்க. ஸோ இதான் நம்ம ஸ்டேடியம். கொடுக்கும்போது நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எடுத்தோடனே இந்த பேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் எப்படி நாங்களாம் பெரிய மூலகாரி இந்த மாதிரி தான் வச்சு இதோ இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அது மேலே அந்த இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. தான் இப்படி போட்டு கவர் பண்ணுற மாதிரி பஸ் பேப்ளேட்ஸ்க்குலாம் இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ அவள் தான் நம்ம ஸ்டேடியம் இருக்கு. இன்னும் ஏதோ கொடுத்துருப்பாங்க. என்ன நீண்ட தேடலுக்கு பிறகு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டிக்கர் வெல்க்ரோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து எங்கே ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த இடத்துல ஒரு இது மாதிரி தெரியுதா, இங்கே இதில் தான் அது ஒட்டிட்டு இது இங்கே ஓட்டணும்னா இது அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். பேப்ளேட்ஸ் வந்து இடிக்கும் போது இப்படி தள்ளி போகாது. ஸோ இதையும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ பிச்சாச்சு, அதாவது கொட்டியாச்சு. ஸோ இங்கே ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பிச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஓட்டணும். ஓட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 3 ஒட்டியாச்சு, 3 பக்கம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்குல்ல, இதை வந்து இந்த இடத்துலலாம் ஓட்டணும், இந்த 3 இடத்துல ஓட்டணும். ஸோ அதையும் ஒட்டிடலாம். இப்போது ஒட்டியாச்சு. ஸோ இப்போ நான் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்குள்ளே இப்படி உக்காடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா கீழே விழவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இது வந்து வெல்க்ரோ. ஸோ அதனால் இது அப்படியே பிடிச்சிக்கும் இந்த இடத்துல. அப்புறம் பேப்ளேட்ஸ் விடும்போது இது இடிக்கும் போது கூட இந்த இதெல்லாம் வெளில போகாது, அதாவது இந்த இதெல்லாம் செதறி வெளில ஓடாது. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டேடியமோட அன்பாக்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு ஒரு பெல்லை தட்டி விட்டு போயிட்டீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. டாட்டா, பாய் பாய்.